அறுசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான தென்குழல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய், இது செய்கிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி எடுக்கக்கூடாது, இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது 250 கிராம் அளவுக்கு இருக்கும். அதே கப் அளவில் 3/4 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இது 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். அதாவது நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் அதிலிருந்து 3/4 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இது 5 மணி நேரம் ஊறி வரட்டும். நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்டரில் அரிசியை போட்டு ஆட்டிக்க போகிறோம். அரிசி ரொம்ப கெட்டியாக ஆட்டிக்கணும், தண்ணி விட்டு ஆட்டக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாகவும் நைஸாகவும் ஆட்டிக்கணும், மரமரன்னு ஆட்டக்கூடாது. இதுக்கு அடுத்து உளுந்து ஆட்ட போகிறோம். உளுந்தும் அதே மாதிரி தான், ரொம்ப கெட்டியாக ஆட்டணும், தண்ணி விட்டு ஆட்டக்கூடாது. உளுந்து நல்லா கெட்டியாக வந்த பிறகு, அதாவது ஒரு 12 நிமிஷம் ஆட்டினா போதும், அந்த அளவுக்கு ஆட்டிக்கலாம். உளுந்து நல்லா கெட்டியாக வந்த பிறகு அரிசி மாவையும் இதோடு சேர்த்து ஆட்டிக்க போகிறோம். இது போட்டு ஒரு 3 நிமிஷம் ஆட்டினோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்தில் மாவு வரும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். பனவெல்லம் 1/2 கிலோ எடுத்துக்கலாம். இது 1/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கச்சிதமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பாகு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் தண்ணி 1/4 டம்ளர் வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும், அதாவது ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். இது பனவெல்லத்தில் செய்கிறப்ப கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால கன்சீவாக இருக்கிறவங்க, டீனேஜ் பொண்ணுங்க, இவங்கெல்லாம் நல்லாவே இதை சாப்பிடலாம். வெல்லம் கொதிச்சு மட்டும் வரக்கூடாது, அது கம்பி பதம் வரணும். அப்போ தான் இது 1 வாரம் வச்சுருந்து சாப்பிட முடியும், இல்லைன்னா கெட்டு போன மாதிரி ஆயிரும். அதே மாதிரி வெள்ளைப்பாகு சின்ன பிறகு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கசண்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுத்தமாக வந்துடும், இல்லைன்னா சாப்பிட்றப்ப அது மணல் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், சுத்தமாக வடித்து எடுத்தாச்சு. அதே மாதிரி முறுக்கு புளிகிற கப்பில் நம்ம இந்த மாவை போட்டுக்கிறோம். போட்டுட்டு இது புளியறதுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், முறுக்கு மாதிரி ஹார்டாக இருக்காது. அதே சமயம் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது, குயிக்காக வந்துடும். இது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஜாங்கிரி, ஜிலேபி அந்த மாதிரியே தான் இதுவும் இருக்கும். இதில் வேணும்னா உங்களுக்கு ஏலக்காய் பொடி பிடிக்குன்னா இந்த மாவுலேயே கூட கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சேர்க்கலை, உங்களுக்கு விருப்பம்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது போட்டு ஒரு 4 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்த பிறகு நம்ம இந்த பாகலை எடுத்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். நம்ம நிறையா செய்கிறோம்னா அந்த பாகு நம்ம இன்னொரு அடுப்பில் சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா கெட்டியாயிரும். சிம்மில் வச்சுட்டு நம்ம சுட சுட எடுத்து போட்டுட்டு திருப்பி எடுத்துடணும். அந்த மாதிரி தான் செய்யணும். நீங்கள் எடுத்து தனியாக வச்சுட்டு போட்டால் அந்த பாகு உரியாது. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடுறோம். வேணும்னா நம்ம சாப்பிட்றப்ப லாஸ்ட்டாக வேணுன்னா எக்ஸ்ட்ரா எசன்ஸ் மாதிரி ஊற்றி இதை சாப்பிடலாம். இது தண்ணி படாத பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா 1 வாரம் வரைக்கும் இருந்தாலுமே கெடாது. நம்ம வேணுங்கிறப்ப எக்ஸ்ட்ரா எசன்ஸ் வேணால் ஊற்றி சாப்பிடலாம். இது கோவில்பட்டி சைடில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது பனவெல்ல மிட்டாய்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு ஜிலேபி டேஸ்ட் மாதிரியே இருக்கும். இது உங்கள் குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. இது தீபாவளி ஸ்பெஷல். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.